ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பா வந்து நான் சாட்சி சொல்றேன்னு வந்துடுறாரு இல்லையா? உடனே இவன் என்ன பண்றான்னா, அவர் சட்டையை பிடிச்சு உழுக்குன்னு உழுக்குறான். உனக்கு எப்படிடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நீயும் தான் மாட்ட போற, நான் மட்டும் போக மாட்டேன். நான் சாகுறேன் அப்படின்னா உன்னையும் சேர்த்து குழிக்குள்ள இழுத்துட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வராரு. இத பாரு, அவன் உனக்கு பயந்துகிட்டே அவன் சைலண்டா இருந்தாலும் சரி, எப்ப நீ என் பொண்ணு மேலேயே கை வச்சியோ இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இனிமே எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆனா நான் வந்து என் பிள்ளைய அழிக்க நினைச்ச உன்னை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உங்க ரெண்டு பேருக்கும் நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி காண்டா கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் ரெண்டு பேருமே காலையில ஆபீஸ்க்கு வராங்க. அந்த டைம்க்கு ஹீரோ இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா என்னன்னா வந்த உடனே கத்துறாரு, நான் தான் உன்னை பார்க்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப வருவியா அப்படின்னு கத்தும் போது, இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசியே ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன சொல்றான்னா, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர பிரஷர் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம மண்ணோட கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும் போல. இந்த விஷயத்த விட்டுட்டு சுமூகமா நீங்க பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத கேஸா மூவ் பண்ணா வந்து அவனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நம்ம சும்மா விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவனுங்க திரும்பவும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பாங்க. நம்மளையே இவனுங்க எல்லாம் இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா அப்ப இல்லாதப்பட்டவங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா இவங்களை சும்மா மட்டும் விடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இத பாரு, எல்லாமே கொஞ்ச நாள் தான் கண்ணா, தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ கண்டிப்பா உன் குடும்பம் கூடயும் உன்னோட குழந்தைங்க கூடயும் வாழ்வ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சடனா இவனை பாக்கிறதுக்காக அவனோட அப்பாவே வராரு. இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவர் ஏன்டா இப்ப வராருன்னு சொல்லிட்டு. அப்பதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆளுக்கு அகைன்ஸ்டா நானே வந்து சாட்சி சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன். இது வரைக்கும் என்னென்ன விஷயத்துல என்னென்ன வேலையில எல்லாம் ஊழல் பண்ணிருக்கான் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறான், அப்ப உங்களுக்கும் பிரச்சனை வருமே அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு பரவாயில்ல, எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கு இது எனக்கு பிராயச்சத்தமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த தண்டனை கிடைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இது பாரு, நான் உங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீயாவது அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துக்கு மண்ணோட கள்ளக்காதலன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆளை ரெடி பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு தள்ள சொல்லிட்டான். ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவை சேர்க்காததுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினை காலையில சும்மா பிக்கப் பண்றது டிராப் பண்றது அப்படின்ற மாதிரி தான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைம்க்கு ரெண்டு பேர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாங்க. அப்ப அவன் போன் பண்ணி என்ன சொல்றான்னா, நானே அங்க வரேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்க வந்துடுறான். வந்த உடனே வந்து ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பகைச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கன்னை எடுக்கிறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவுமே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஹீரோவோட அப்பா சுடுறாரா, அதோட மாறி மாறி எல்லாரும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த வில்லனும் ரெண்டு பேருமே ஒரே கன்னை வச்சுக்கிட்டு மாறி மாறி புடுங்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கன்னு ஃபயர் ஆயிடுது. ஹீரோவோட அப்பாக்கு ஒண்ணும் ஆகல, அந்த வில்லனுக்கு தான் குண்டாடி பட்டுடுது. அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். அப்புறம் தான் வந்து ஹீரோயினோட அப்பா அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்க வராங்க, போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஹீரோவோட அப்பாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவரோட கையில இருந்ததானே ஃபயர் ஆயிருக்கு. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ், நீ எல்லாத்தையும் மறந்து என் பொண்ணை காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு உன்னோட உயிரையும் பத்தி கவலையே படல, நீ ஜெயிலுக்கு போவேன்னு கவலைப்படல அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் என்னோட பையனுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை, அவனுக்கு அவனோட வாழ்க்கையை கொடு, அவன் வந்து உன் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கான், தயவு செஞ்சு அவங்கள ஒன்னா வாழ விடு அப்படின்னு கேட்கும் போது, இவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் பொண்ணை மட்டும் காப்பாத்தல, என்னோட மருமக பிள்ளைய காப்பாத்திருக்க அப்படின்னு ஒண்ணு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷமாயிடுது. அவங்க எல்லாம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல லேட் பண்ணாத, தயவு செஞ்சு உங்க அம்மாவை வர சொல்லு,
சீக்கிரமே வந்து கல்யாண டேட்டை குறிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சென்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு போறா. அவர் ஆபீஸ்க்கே வர்றது இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. நம்ம என்னது பிஸியா இருக்கானா, ஆபீஸ்க்கு வர்றது இல்ல, அப்புறம் என்ன அவன் பிஸியா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் போய் பார்த்தா இவன் என்ன பண்றான்னா குடியும் கொடுத்தனுமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமா பொண்ணுங்க கூட குடிச்சிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு போய் அவன் தலையிலேயே ஊத்துறா. செம காண்டாயிரா. என்னடி பண்றடி அப்படின்னு கேட்கும் போது, பின்ன நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே கிடையாது, நீ மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கும் என் மேல அக்கறை இல்லதானே, இதெல்லாம் நடிப்பு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ அப்படிதான் கடைசி வரைக்கும் நினைப்ப அப்படின்னா நீ அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவளுமே கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் ஒண்ணு அழ ஆரம்பிச்சிடறான். இவளுக்கே மனசு தாங்காம கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. இப்பதான் சென் வந்து வீட்டுல பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமா இவனுக்கு மேல குடிச்சிட்டு அவங்க என்ன ஏதுன்னு தெரியாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனு பார்த்த உடனே நீயாவது வந்துட்டல, என்னை விட்டுட்டு 2 பேருமே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவன் அழ ஆரம்பிக்க 2 பேரும் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்பதான் வந்து குழந்தைங்க கிட்ட இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கா பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இப்பதான் ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. மண் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. இப்பதான் இவளுக்கு தெரியுது அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்ப இந்த குழந்தைங்க வந்து இவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்ப ஒரு பிளான பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த வாட்டி சென்னை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வரா. ஆனா இப்ப பார்க்கும் போது அவன் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டாவே இருக்கான். அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவே இருக்கான். அவங்க அம்மா வந்து ஒரு மெடிடேஷன் சென்டர் போயிட்டு இருக்காங்களா, அவங்களும் பெட்டரா இருக்காங்க. எங்க அப்பா மேல இருந்த கோவமும் ஹீரோ மேல இருந்த கோவமும் கூட கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட ஆன்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க அதுக்கப்புறம் வேலைக்கார பொண்ணு 3 பேரையும் கூட்டிட்டு ஏதோ ஷாப்பிங்க்கு போறாங்க. அப்ப குழந்தைங்க தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ கார்லயே இரு, நான் போய் சின்ன விஷயம் தான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. அவங்க போன உடனே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மண் வந்து கார்ல ஏறிடுறா. காரை எடுத்துட்டு கிளம்பிடுறா. இவங்களை மிரட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோவையும் ஹீரோயினையும் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்கும் போது குழந்தைங்களை காரோட அப்படியே யாரோ கொண்டு போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இவ வந்துட்டு போன் பண்றா ஹீரோக்கு. போன் பண்ணிட்டு என்கிட்ட தான் உன்னோட 2 குழந்தைங்களுமே இருக்காங்க, நீ ஏடா கூடமா எதுனா பண்ணினா கண்டிப்பா உன் குழந்தைங்க கிடைக்காது அப்படின்னு சொல்றா. இது பைத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்காம 1/2 மணி நேரத்துல நீயே நாங்க எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சு வரணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தைய கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காளா. இவங்க வந்து பயந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க எங்க இருக்காங்கன்றத. ஆனா அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட மொபைல் இருக்கு இல்லையா, அதனால அந்த லொகேஷனை வச்சு இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இங்க வந்துருவாங்க உடனே அப்படின்னு அவ எதிர்பார்க்கல. அது தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்னா குழந்தைங்களோட கையை கட்டி இழுத்துக்கிட்டே மாடிக்கு கூட்டிட்டு போறா. மரியாதையா அங்கேயே நில்லுங்க, வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. உங்க 2 பேராலதான் என்னோட வாழ்க்கையே அழிஞ்சது, என்னோட கெரியரே அழிஞ்சது. கண்டிப்பா உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க 2 பேர் மட்டும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சடனா அந்த பொம்பளையோட கையை பிடிச்சு நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிடறான். சோ 2 பேரையும் விட்டுடுறாளா. 2 பேரும் வேக வேகமா வந்து ஓடி வராங்க. அப்ப இவ கையில கன் வச்சிருக்கா இல்லையா, சுடலாம் அப்படின்ட்டு வரா. இவன் கண்ணை தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது அவ வந்து மாடியில இருந்து கீழே விழுந்து அவளுக்கு பயங்கரமான அடிபட்டுடுது. அந்த டைம் தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு போலீஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்து நிக்கா. நம்ம சென் வேற அவ செத்து கிடக்கிறத பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னதான் இருந்தாலும் வந்து பழைய காதலி இல்லையா. நம்ம சென்னோட அம்மா வந்து ஹீரோவோட அப்பாவை பாக்குறதுக்கு வராங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத பாரு, நான் வந்து மெடிடேஷன் போறேன், அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு சில மடத்துக்கெல்லாம் போய் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையை நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஃபாரின் ட்ரிப்பும் போக போறேன், என்னோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் ரொம்ப சுதந்திரமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழ போறேன், எனக்கு பிடிச்சா டேட் பண்ண போறேன், எனக்கு பிடிச்சா என்ன தோணுதோ அதை பண்ண போறேன், அதே மாதிரிதான் உனக்கும் நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வந்து எதுக்காக நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல வந்து இன்னொருத்திய வச்சுட்டு இருக்க இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், நீ உன் வாழ்க்கையை என்ன மாதிரி வாழணும்னு நினைக்கிறியோ வாழ்ந்துக்கோ, ஆனா இனிமே வந்து உனக்கும் எனக்கும் புருஷன் பொண்டாட்டின்ற உறவு கிடையாது, ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நீதான் அப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் நம்ம மண்ணை காட்டுறாங்க. இங்க ஜெயில இருக்கா இல்லையா இவ,
ஜெயில வந்து எல்லாம் சேர்ந்து இவளை வெளின்னு வெளுக்குறாங்க. அடியே நான் பெரிய ஹீரோயின் டி அப்படின்னும் போது, நீ ஹீரோயின் எல்லாம் வெளியில தான், இங்க வந்தா எல்லாருமே கைதி தான், நம்பர் 1 நம்பர் 2 தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதி 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 மிதிக்கிறாளுங்க எல்லாரும். அப்பாவை பாக்கிறதுக்காக சென்னை கிளம்பி வந்திருக்கான். இவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, என்ன பாக்கணும்னு உனக்கு தோணுச்சு இல்லையா, அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சென் சொல்றான். நானும் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன், ஒரு வகையில அவனையும் கஷ்டப்படுத்திட்டேன், அப்பாவா இருக்க வேண்டிய தகுதியே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே சென் வந்துட்டு அவனோட கம்பெனியை நல்லாவே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவங்க அம்மா ஃபாரின் ட்ரிப்ல இருக்காங்க இல்லையா, அவங்க வீடியோ கால்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, பக்கத்துலயே தான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கா. திரும்பி மறைக்கிறா. அம்மா உனக்கு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் இல்லம்மா, ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ கால்ல காட்டுறான். டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டே இருக்கா. உண்மைதான் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் தானே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஒரு வருஷம் கழிச்சு ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பாக்கிறதுக்காக வரான். என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து அந்த ரெசார்ட் கட்டி முடிச்சுட்டான். அதனால அதுக்கு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் நடத்த போறாங்க. அதுக்கு இவங்க அப்பாவை இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஆளை வச்சு அவங்க பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்காரு. அதுல இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துருச்சு. உடனே இவர் செம காண்டா இருக்காரு. அவன் வந்து நம்ம பொண்ணுக்கு சரியானவன் தான் அப்படின்றத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? முடியவே முடியாது. இந்த உலகத்துல யாருமே என் பொண்ணுக்கு கரெக்டா மேட்ச் ஆக மாட்டாங்க அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நேர்ல கிளம்பி வந்து சென்னையே பாக்குறாரு. இந்த கம்பெனிக்கு நீதான் பிரசிடென்டா? நீதான் பிரசிடென்டா? நீ வந்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு பின்னாடி சுத்துவ அப்படின்னும் போது, எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், தயவு செஞ்சு உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். உடனே வந்து நம்மளும் ஓகே சொல்லிட்டா ரொம்ப வந்து நம்ம சிம்பிளான பர்சன் மாதிரி தெரிஞ்சிருவோம். அதனால நல்லா இவனை காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகே சொல்லலாம், மூஞ்ச வெறுப்பாவே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு மனசுக்குள்ள. அந்த ஃபங்க்ஷனும் வந்துடுது. 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்க குழந்தை கொஞ்சம் பிறந்து வளர்ந்துருக்கும்ல, அதனால 3வது குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். ஹீரோவோட அப்பாவும் சென்னும் சேர்ந்துதான் ஒன்னாதான் வராங்க ஃபங்க்ஷனுக்கு. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, தாத்தாக்கு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு. உடனே இவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா முறையா வந்து அவன் அவங்க அப்பாவை தாத்தான்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால அவருமே இப்ப மாறிட்டாரு. அதனால பயங்கர சந்தோஷத்துல குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டே ஜாலியா உள்ள போயிடுறாரு. இப்பதான் ரொம்ப லேட்டா வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வரா. இவ கொஞ்சம் பொம்பளை பிள்ளை மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டாளா, அதனால சென்னு என்ன பண்றான்னா வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா இருக்கிறத கூட அவன் மறந்துட்டான். அப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா காண்டாயிடுறாரு. இவ வேற வைக்கப்படுறன்ற பேர்ல அவரோட கையை உழுக்குன்னு உலுக்கி மாவாட்டிக்கிட்டு இருக்கா. அவர் காண்டாயிறாரு. அடைச்சி தயவு செஞ்சு என்ன வேணா பண்ணு, என்ன கொலை கூட பண்ணு, இந்த மாதிரி வெக்கம் மட்டும் பற்றாது அப்படின்னு கத்துறாரு. இவன் என்ன பண்றானா, அவங்க அப்பா கொஞ்சம் வந்து பிஸியா இருக்க டைம்க்கு இவளை அப்படியே தனியா தள்ளிட்டு வந்துடுறான். டே ஏன்டா இப்படி பாத்துக்கிட்டே இருக்க, உண்மையாவே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லாவே இல்லையா, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. இவன் அதுக்கு என்ன சொல்றானா, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதுக்கு இவன் கிட்ட போயிட்டே இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. நீ மட்டும் தைரியமான ஆளா இருந்தா பண்ணிடுறா பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா பண்றேன் சார், கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற இவளை இழுத்து பிடிக்கிறான். டே அப்பா இருக்கும்போது என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ தள்ளிக்கிட்டே இருக்கா. அவரு அவ்வளவுதான் விழுந்து சரிக்க ஆரம்பிச்சிடறாரு. நீங்க 2 பேரும் சரியான ஜோடியானு தான் நான் டெஸ்ட் பண்ணேன், நீங்க 2 பேரும் சரியான ஜோடி தான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஒரு வழியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நல்லபடியாவே இந்த டிராமாவை முடிச்சுட்டாங்க. இந்த டிராமால சீசன் 2 இருக்கு அப்படின்றத நான் பார்த்தேன். நான் வந்து இன்னும் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கல. நான் வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்றேன். அதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க எவ்வளவு பேர் இதோட சீசன் 2 வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்போம். சோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.